அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. விடியற் காலை வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உண்மையாக அந்த இது தெரிஞ்சதுன்னா, இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சதுன்னா உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு தேவைப்படுது. நன்றி. இப்போ வானிலை அறிக்கைகளை போகும். இன்றைக்கி மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. நேற்று 30ஆம் தேதி நம்ம 29, 30 மழை எதிர்பார்த்தோம் டெல்டா மாவட்டங்கள். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அரபிக் கடலோர மாவட்டங்கள், இதெல்லாம் கேரளா, கர்நாடகா, கொங்கன் பகுதிகள், இதெல்லாம் மழைங்கிறது தென்மேற்கு பருவமழையின் இயல்பு. வட கிழக்கு பருவமழை மழை பெறும் தமிழக கடற்கரை வங்க கடலோர மாவட்டங்களில் நமக்கு தென்மேற்கு பருவமழைங்கிறது ஒரு மழை மறைவு பிரதேசம். அதுக்கே நமக்கு போன 23ஆம் தேதி ஒரு மழை எதிர்பார்த்தோம். அடுத்தது 29, 30 எதிர்பார்த்தோம். 30ஆம் தேதி 29 லேசாக தூறல், 30ஆம் தேதி மதியம் லேசான தூறல், ஒரு 2 சென்டிமீட்டர் மணல் மேட்டில் அப்படியே பெஞ்சிட்டு அப்படியே மேகமூட்டமான வானிலை இப்படியே அது போயிடுச்சு. காற்றும் பெரிய காற்று ஒன்றும் இல்லை இன்றைக்கி, ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ஒரு குளிர் மாதிரி ஒன்று வந்துருச்சு. குளிர் மாதிரி வரங்காட்டியும் அது ஒரு வேக்காலம் இல்லைன்னா மழை வராது தென்மேற்கு பருவமழை காலத்தில், ஓகேங்களா. அது ஏன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை வரும், குளிர்ச்சினாலும் மழை வரும், அது வேறு. அது அந்த பருவமழை நமக்கான பருவமழை, இது நமக்கான பருவமழை இல்லை, ரைட்டு. இப்போ அடுத்தது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வரைக்கும் நேற்றுலாம் கேரளாவில் வெள்ளம், எங்கே பார்த்தா குடியிருப்பு பகுதிகளாம் தண்ணி பூந்துருச்சு, ரைட்டு. தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தான். கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி எல்லாமே ஒரு 10 அடி தான் நம்பிடும். நாளைக்கு நம்பிடும், ரைட்டுங்களா. அதாவது 1, 2ல் நம்பிடும். அதுக்கப்புறம் 3, 4, 5, 6 வர்ற தண்ணி கிட்டத்தட்ட இப்போ 113 அடி மேட்டூர், இன்னும் 7 அடி தான் நம்பிடும், ரைட்டுங்களா. அதற்கான சார்ட்டு தான் இது. அதாவது மேட்டூர் 120க்கு 113 வந்துருச்சுன்னு வச்சிங்க, அது ஒரு 7 அடி. ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேரங்கி எல்லாமே 10 அடி தான் நம்புறதுக்கு இருக்குது, ரைட்டுங்களா. நம்ம ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 60,000 அடி தண்ணி வரும் நமக்கு, ரைட்டு. இன்னையோட தென்மேற்கு பருவமழை வீரியம் குறைகிறது. ஜூன் 2 முதல் வெப்பசலன மழை ஆரம்பம். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, வெப்பசலன மழை என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்றினுடைய வேகம், தென்மேற்கு பருவமழையுடைய காற்றினுடைய வேகம், பருவக்காற்றின் வேகம் குறையங்காட்டி என்ன பண்ணும், வெயில் அதிகரிக்கும். இப்போ மேகமூட்டமான வானிலை நமக்கு இருக்காது, வெயில் அதிகரிக்கும். வெயில் அதிகரித்து மாலை இரவு நேரங்களில் அந்த பூமியில் ஏற்படுற அந்த வெப்பம், அதற்கான இந்த லோக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த வேக்கமால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வெப்பசலன மழை சூறைக்காற்றுடன் தான் பெய்யும். நிச்சயம் சொல்கிறேன், சூறைக்காற்றுடன் தான் பெய்யும். அது 2ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதியை மையமாக வச்சு 2, 3, 4 நிச்சயம், 2, 3 இருக்கலாம், லேசாக இருக்கலாம். 4 பரவலான மழை. அதுக்கப்புறம் 5, 6 லேசாக இருக்கலாம். அதை விட்டால் 10, 11. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போயே மேற்கு வங்கத்தில் சுந்தரவன காடுகள்கிட்ட ஒரு 94B அந்த நிகழ்வு கரையேறி போச்சு. அது 63 கிலோமீட்டருக்கு வந்துருச்சு, 65 கிலோமீட்டர் வந்துருச்சு ஸ்பீடு. ஆனால் அது சக்தி புயலாக வானிலை மையம் சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு 12ஆம் தேதி அதே இடத்துல, அதே வட கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது புயலாக நிச்சயமாக மாறும். அது சக்திங்கிற பேர் கொண்ட புயலாக மாறும். அதுக்கு பக்கத்துலேயே வியட்நாம்கிட்ட அந்த மீன் டைம் இன்னொரு இது வியட்நாமுக்கு மேலே தென்சீன கடலில் ஒரு சுழற்சி அதே சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுவும் ஒரு 2, 3 நாள் கேப்பில் வந்துடும் போட்டிருக்கு. அதனால் இப்போ 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 13, 14ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை குறைஞ்சிருக்கும், வெப்பசலன மழை அதிகரிக்கும். வெப்பசலன மழைனா மாலை இரவு 1 மணி நேரம், அரை மணி நேரம் மழை டெல்டா கரையோரங்களில், மத்திய மாவட்டங்களில் இது பெய்யும். கேரளாவில் சுத்தமாக மழையே அத்து போயிடாது. அங்கேயும் லேசாக பெஞ்சிக்கிட்டு இருக்கும், ரைட்டுங்களா. 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டரில் பெய்யாமல் இந்த மழை தண்ணி வடிகிறதுக்கு ஒரு ஏதுவாக, ஒரு இயல்பு வாக்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஏதுவாக அந்த மழை பெய்யும் கர்நாடகா, கேரளாவெலாம். பழையபடி இந்த 13ஆம் தேதி அந்த நிகழ்வு வரங்காட்டியும் இந்த படத்தில் பார்க்கலாம். வரங்காட்டியும் என்ன பண்ணால்
வியட்நாம்கிட்ட ஒரு நிகழ்வு இருக்குது, இங்கே ஒரு தென்மேற்கு காற்று வந்து வேகமாக இழுக்கப்படும். மாதிரி பருவமழை வழி ஸ்டார்ட் ஆகிடும். ரைட்டுங்களா? 15 நாள் பிரேக். அதை நான் சொன்னேன்ல, ஏற விட்டு ஏணியை எடுத்துரும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஏணி விட்டு எடுத்துரும். பழையபடி மேட்டூர் தண்ணி 12ஆம் தேதி திறக்கிறதுங்கிறது ஒரு 10ஆம் தேதியே திறப்பாங்கன்னு வச்சிங்களா. ஏன்னா நம்பிடும், வேறு வழி கிடையாது, திறந்து தான் ஆகணுங்கிற ஒரு நிலையில் திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகணும், பழையபடி மேட்டூர் அந்த 120 அடியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் நிலமை. குறுவை சாகுபடி அருமையாக பண்ணலாம். தண்ணி மழை இருந்துக்கிட்டே இருக்கும். மாலை இரவு பயிர் நல்லா வரும், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம். ரைட்டுங்களா? அதனால் குறுவை இந்த வாட்டி நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறுவடை காலங்களில் மழை எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் குறுவை கண்ணை மூடிக்கிட்டு சாகுபடி பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து 31, நாளைக்கு 1, ஞாயிற்றுக்கிழமை 1, திங்கக்கிழமை 2. அதில் திங்கக்கிழமையிலேருந்து வச்சிங்களேன், திங்கக்கிழமையிலேருந்து அப்படியே வெப்பசலன மழை ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12-13 தேதி வரைக்கும் ஒரு 10 நாள். ஆனால் தென்மேற்கு பருவமழை குறைச்சலாக இருக்கும். பெரிய வீரமாலாம் இருக்காது. இந்த வெள்ளை தண்ணியெலாம் வடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு 10 நாள் கேப் விட்டு திருப்பி வந்து தெளிய விட்டு அடிக்கும். ரைட்டுங்களா? அதான் சொல்லணும். ஒரு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. குறுவைக்கு ஒரு அருமையான கிளைமேட்டு இப்போ இருக்குது. இப்போயே நமக்கு மழை பெய்யாதுன்னா ஒரு தென்மேற்கு பருவமழை காலம் மாதிரியே தெரியல. ஒரு குளிராக இருக்குது. வடகிழக்கு பருவமழை காலம் மாதிரி ஒரு குளிராக இருக்குது. பெரிய காற்று இல்லை, அந்த மாதிரி இருக்குது. பழையபடி இந்த 10 நாள் அப்படி தான் இருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் பழையபடி 15ஆம் தேதிக்கு மேலே காற்றும் ஆரம்பிச்சிடும். தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சு நமக்கு வெப்பசலன மழை குறைஞ்சிடும். அதனால் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து திங்கட்கிழமையிலேருந்து ஒரு வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை இருக்குது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.